வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. நம்ம பிஜிடிஆர்பி ஜியாகிரபியில் யூனிட் 1 ஃபிசிக்கல் ஜியாகிரபி நமக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப ரொம்ப பெரிய யூனிட். ஏன்னா அதாவது சிம்பிளாக கொடுத்துருந்தாலும் ஃபிசிக்கல் ஜியாகிரபின்னும் போது ஜியோமார்ஃபாலஜி, கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபின்னு ரொம்ப ரொம்ப வாஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட். அந்த யூனிட்ல நம்ம ஜியோமார்ஃபாலஜி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கிளைமேட்டாலஜியில் 6 கிளாஸ் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஐ திங்க் இது நம்மளோட 7th கிளாஸ் நினைக்கிறேன். ஜஸ்ட் மினிட், ஒரே நிமிஷம். 6th கிளாஸ், ரைட்? ஸோ நம்ம பிஜிடிஆர்பி ஜியாகிரபியில் யூனிட் 1 ஃபிசிக்கல் ஜியாகிரபியில் ஒரு சாப்டர் வந்து முடிச்சிட்டோம். ஜியோமார்ஃபாலஜி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டாலஜி ஸ்டார்ட் ஆகி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6th கிளாஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் நிறைய இம்பார்ட்டண்டான ஏரியாஸ்லாம் கவர் பண்ணிட்டே வந்திருக்கோம். இதில் ப்ரீவியஸாக நடந்த கிளைமேட்டாலஜி கிளாஸ் 5ஓட டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லீடர் போர்டு வந்து இதுதான். ஸோ நம்ம மொத்தம் 6 பேர் டெஸ்ட் எழுதுனது. ஸோ இந்த 6 பேர் டெஸ்ட் எழுதுனதுல டாப் 5 ரேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களாம் தான். ஸோ டெஸ்ட் எழுதுன எல்லாருமே பாத்தீங்கன்னா அச்சீவர்ஸ் தான். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வந்து கன்சிஸ்டண்டா இருக்காங்க. ரேங்கோ அவங்களோட ஸ்கோரோ வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கிடையாது. கன்சிஸ்டண்டா டெய்லியும் டெஸ்ட் எழுதுறாங்க. கிளாஸ் வந்து தவறாம பாத்துறாங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களால கிளாஸ் கவனிக்க முடியல, கிளாஸ்ல அந்த டைம்ல வேற ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்ற பட்சத்துல நமக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கிளாஸ் இருக்கு. ஸோ வேற ஏதாவது டைம் உங்களுக்கு டைம் ஸ்லாட் வந்து அவைலபிளா இருக்குன்ற பட்சத்துல அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா நமக்கு பிசிக்கல் ஜியாகிரபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. நம்ம இது ஒன்று கவர் பண்ணாலே நம்ம நிறைய படிச்ச மாதிரி தோணும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆல் தி அச்சீவர்ஸ். இதே மாதிரி எல்லாருமே எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்க. தவறாம கன்சிஸ்டண்டா இருந்துகிட்டே இருங்க. ஓகேவா? அடுத்து நம்ம கிளைமேட்டாலஜி இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டெம்பரேட் சைக்ளோன் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ டெம்பரேட் சைக்ளோன் டெஸ்ட் எழுதும் போது ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு டெஸ்ட்? ஆன்சர் பண்ண முடிச்சுதா? ஆன்சர் பண்ண முடிச்சுதா? எப்படி இருந்துச்சு டெஸ்ட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி ஃபியூ பீப்புள் கால்டு மீ. ஒரு 6 o'clockல இருந்து அவைலபிளா இல்லை கால்ஸ் எடுக்கிறதுக்கு. இஃப் இட் இஸ் பர்சனல் ஆர் ஏதாவது வேற ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டட் டவுட்ஸ்னா நம்ம ஓவர் ஃபோன்ல கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம கிளாஸ்ல ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொஸ்டின் டஃபா இருந்துச்சா? ஓகே. டெம்பரேட் சைக்ளோன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ஏதாவது அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அதனால டஃபா இருந்துச்சா? இல்லை கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடா இருந்தனால டஃபா தெரிஞ்சுதா? ஓகே. லாஸ்ட் கிளாஸ் 2 டைம் அப்சர்வ் பண்ணிட்டு நான் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன். ஓகே 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 சார். இப்போ நீங்க ரீசெண்டா ஓகே இவங்க கற்பகம் மேடம் நல்லா தான் புரிஞ்சது, பட் ஸ்கோர் வரலையா? ஓகே ஓகே ஓகே. ஸோ அதாவது நான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸ்கோர் வரலன்னா நீங்க கால் பண்ணுங்க. மேடம் கூட கால் பண்ணியிருந்தீங்க. ஒன்ஸ் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அப்படி இல்லைன்னா நம்ம மண்டே கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். படிக்கும்போது புரியுது, நெக்ஸ்ட் டே மறந்துடுதா? ஓகே. படிக்கும்போது புரியுது, நெக்ஸ்ட் டே மறந்துடுதுன்னா இதுக்கு வந்து ஒரு 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 மெத்தட் இருக்கு. எங்கேயுமே ஷார்ட்கட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜியோமார்ஃபாலஜில இருந்தே உங்களை வந்து கம்பைலேஷன் ஒர்க் பண்ணுங்க, இல்ல நீங்களே நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருப்பேன். இப்போ நம்ம கிளாஸ்ல எடுக்கும்போது அது ஒரு நோட்ஸ், அது வந்து கம்ப்ளீட்டா வேற. ஏன்னா நம்ம கிளாஸ்ல பேசுற எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கணும்னு நினைப்போம். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் நோட் பண்ணி வைக்கணும்னு நினைப்போமா? கிளாஸ் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ரன்ல ஹெல்ப் பண்ணாது. இந்த கிளாஸ் நோட்ஸை நம்ம ஒரு 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 ஷார்ட் ரிவிஷன் நோட்ஸா மாத்தணும். அது எப்ப மாத்தணும்னா நமக்கு படிக்கும் போது புரியும். அதுக்கு அடுத்து
இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ இன்னைக்கு உட்காந்து படிக்கிறீங்க, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்றீங்க, நாளைக்கு மார்னிங் ரிவைஸ் பண்றீங்கன்னா ஒரு 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 சின்ன கேப்க்கு அப்புறம் ஒரு 3 ஹவர்ஸோ 4 ஹவர்ஸோ கேப்க்கு அப்புறம் நேத்து அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேட் சைக்கிள் பார்த்துருக்கோம்னா டெம்பரேட் சைக்கிளோட என்னென்னலாம் நம்ம டெம்பரேட் சைக்கிள் பார்த்தோமோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஓனா எழுதி பாருங்க. உங்களுக்கு என்னென்னலாம் புரிஞ்சுதோ எல்லாத்தையுமே எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு ஒரு வாட்டி நீங்களே செக் பண்ணி பாருங்க. என்னெல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், இங்க நம்ம எழுதும்போது எதெல்லாம் மிஸ் பண்ணோன்றத செக் பண்ணி பாருங்க. ஏன்னா படிச்சோம் அப்படியே நம்ம வந்து ஞாபகம் இருக்கும்ன்றதெல்லாம் இருக்காது. அது வந்து ஏன்னா நம்மளோட சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப வாஸ்ட். இன்னொன்று பிசிக்கல் ஜியாகிரபின்னும் போது கான்செப்டுவலைஸா நிறைய விஷயம் நம்ம லோட் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்படின்னும் போது இப்போ டெம்பரேட் சைக்ளோன்ல நம்ம என்னெல்லாம் படிச்சோம் அதை நம்மளால எவ்வளவு தூரம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது ஒரு 5 ஹவர்ஸோ இல்ல காலையில படிச்சுட்டு ஈவினிங் எழுதுறதோ நைட் படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுதுறதோ இந்த மாதிரி எழுதி பாருங்க. இந்த மாதிரி எழுதி பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் ஸ்ட்ரிக்ட்லி எழுதுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம விட்டோன்றத ஞாபகப்படுத்தி இல்ல ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்து இதெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரிவிஷன் இதுக்கு பேர் வந்து ரிவிஷன் நோட்ஸ். இந்த ரிவிஷன் நோட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரிவிஷன் நோட்ஸும் உங்களோட கம்பைலேஷன் நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். பெருசா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பவே இல்லை. ஒரு கடைசியா ஒரு 10 days 15 days முன்னாடி கடைசி கம்பைலேஷன் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பெருசா பார்க்க முடியல. இது வந்து இப்போ வந்து நமக்கு சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும். உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா லாங் ரன்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு பிஜிடிஆர்பிக்கு நிறைய டைம் இருக்கு. நோட்டிபிகேஷன் எதுவும் வரல. கண்ணு கட்டுற தூரத்துக்கு இப்போதைக்கு சொல்லவே இல்லை. அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் யூஜிடிஆர்பிக்கு அப்புறம் தான் பிஜிடிஆர்பி வரும். ஸோ அப்போ நமக்கு நிறைய டைம் இருக்கு. இது பெரிய அட்வான்டேஜ். நோட்டிபிகேஷன் வரலன்றது டிஸ்ஹார்டன் ஆக வேண்டாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் எழுதும் போது என்ன ஆகும்னா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்றத நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் கற்பகம் மேம் அனுப்பியிருந்தாங்க. அவங்க இது ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அனுப்பியிருந்தாங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி போன்ல கூட டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அந்த மாதிரி நீங்க ஏதாவது கம்பைலேஷன் ஒர்க் பண்றீங்கன்னா அதை அனுப்புங்க. ஓகேவா? ரைட். எஸ், ஜியோமார்ஃபாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பைல் பண்ணி தான் படிக்கவே முடியும். இதுக்கப்புறம் நம்ம சில கிளாஸஸ் எல்லாம் பார்ப்போம். அந்த கிளாஸஸ்க்கு எல்லாம் நீங்க நோட்ஸே எடுக்க தேவையில்ல. கிளாஸ்ல நல்லா லிசன் மட்டும் பண்ணிட்டு உட்காந்து நீங்க மேப்ல வந்து வரையறதான் போறீங்க. அந்த மாதிரி எல்லாம் சில கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். அது வரும்போது நான் சொல்றேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அப்படிதான் இருக்கும். நமக்கு கிளைமேட்டிக் ரீஜியன்ஸ் எல்லாம் பார்ப்போம். அது உங்களுக்கு அது நான் வரும்போது என்னென்னலாம் பண்ணணுன்றதெல்லாம் சொல்றேன். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் விண்ட்ஸ். விண்டுல சில கிளாசிபிகேஷன்லாம் இருக்கு. நம்ம முன்னாடி இருந்தே பார்த்தோம். பிரைமரி விண்டு, செகண்டரி விண்டு, லோக்கல் விண்ட்ஸ். அதோட கடைசி லோக்கல் விண்டை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷனோட இன்னைக்கு வந்து முடிச்சிருவோம். ஸோ இன்னைக்குமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரமாவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நமக்கு லோக்கல் விண்ட்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த எதெல்லாம் விண்ட்ஸ்ல வந்து பிரைமரி விண்ட்ஸ்ன்னு இருக்கு. பிரைமரி விண்ட்ஸுக்கு நிறைய பேர் இருக்கு. பிளானட்டரி விண்டு, பெர்மனன்ட் விண்டு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஃபுல்லா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது பர்டிகுலர் லேட்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டே இருக்கும். இது வந்து பெர்மனன்ட் விண்ட். செகண்டரி விண்ட்ன்றது பாத்தீங்கன்னா சீசனலாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மவுண்டைன் விண்டு, வேலி விண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதாவது சீ பிரீஸ், லேண்ட் பிரீஸ் எல்லாம் பார்த்திருந்தோம். அப்புறம் சீசனல் விண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோன்ஸ் பார்த்திருந்தோம். ஸோ சைக்ளோன்ஸ் அதுக்கப்புறம் மான்சூன்ன்றது இன்னும் ஒரு தனியான கான்செப்ட். அது நம்ம இந்தியன் ஜியாகிரபி பார்க்கும்போது இன்னும் ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஃபைனலி லோக்கல் விண்ட்ஸ். ஸோ லோக்கல் விண்ட்ஸ்ன்றது என்னதுன்னா அதாவது ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் விண்டு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லோக்கல் விண்டுன்றது இது எப்பவுமே அதாவது ஒரு பினாமினலா இந்த ஒரு லோக்கல் விண்டு வந்து ப்ளோ ஆகுது, சும்மா ஒரு காத்து அடிக்குதுன்றது மாதிரி இல்லாம இது ஒரு 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 சிக்னிபிகண்டான ஒரு வேலையை பார்த்துடும் இந்த லோக்கல் விண்ட். அதுதான் அந்த ஒரு விண்டை தான் நம்ம வந்து லோக்கல் விண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த லோக்கல் விண்ட்ஸ்லாம் பெரும்பாலான நேரம் எப்படி மூவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், டொப்போகிராபிக்கல் சேஞ்சஸ், டொப்போகிராஃபி மாறுறதுனால இல்ல ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால தான் பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் விண்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். பெர்மனன்ட் விண்டோ, செகண்டரி விண்டோ எல்லாமே இதே தான். ஆனா இந்த லோக்கல் விண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்மால் ஸ்கேல்ல நடக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல்லியில இருந்து ராஜஸ்தான்ல இருந்து டெல்லிக்கு ஒரு விண்டு வந்து ஒன்று போகும். அதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் ஸ்கேல். மத்ததெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் பார்த்தோம்? தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்
லென்த் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். இது லோக்கல் விண்ட் ரொம்ப ஸ்மால் ஸ்கேல்ல லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய விண்ட்ஸ். இதுல நம்ம லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ் எல்லாம் பார்த்தோம். லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ், மவுண்டைன் பிரீஸ், வேலி பிரீஸ் இது எல்லாமே பார்த்தோம். அது போக நிறைய டைப்ஸ் இருக்கு லோக்கல் விண்ட்ஸ்ல. நம்ம லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ் பார்த்தோம். மவுண்டைன் அண்ட் வேலி பிரீஸ் எல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்திருந்தோம். சரி, இப்ப இப்படி ஒரு விண்ட் இருக்கு. இந்த விண்டுக்கு பேர் என்ன? மவுண்டைன் பிரீஸா, வேலி பிரீஸா? மவுண்டைன் பிரீஸா, வேலி பிரீஸான்னு சொல்லுங்க. இது டேல நடக்குமா, நைட்ல நடக்குமான்னு சொல்லுங்க. ஓகே, சரி. மவுண்டைன் விண்டுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு என்ன பேர்? ஓகே, கேட்டபேட்டிக். ஓகே, டேயா நைட்டா? கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. நைட். நைட் டைம்ல தான் நம்ம சொன்னல. இப்ப நீங்களே எங்கேயாவது ஒரு 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 மலைக்கு பக்கத்துல நிக்கிறீங்கன்னா, ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். மலையில இருந்து காத்து அப்படியே கீழே இறங்கும். கிளவுட்ஸ் நல்லா கீழே இறங்குறத நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? சோ கீழ வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ஸ் கீழ இறங்கி இருக்கும். இது வந்து நைட் டைம்ல நடக்கும். டே டைம்ல நடக்கிறது பாத்தீங்கன்னா வேலி விண்ட்ஸ். சோ வேலி விண்ட்ஸ்ன்ற போது நம்மளோட மவுண்டனோட ஸ்லோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிக சன்லைட்டை ரிசீவ் பண்ணும். அதிக சன்லைட்டை ரிசீவ் பண்றதுனால ஸ்லோப்ஸ் என்ன ஆகும்? அதிகமா ஹீட் ஆகும். சோ வேலியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா விண்ட் மேல ஏறும். அப்போ நமக்கு இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆனபேட்டிக் விண்ட். சோ இது நைட் டைம்ல நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேட்டபேட்டிக் விண்ட். ஓகேவா? ஓகே, சரி. அதே மாதிரி இன்னொரு ஒரு விண்ட் இருக்கு. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன். ஃபோன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு நேம் வந்து பாத்தீங்கன்னா சினூக். ஸோ ஃபோனும் ஒண்ணுதான், சினூக்கும் ஒண்ணுதான். ஸோ ஃபோனுன்ற விண்ட் வந்து என்ன பண்ணும்னா, அதாவது இப்போ இங்க ஒரு மவுண்டைன் இருக்கு. ஒரு சைட்ல இருந்து மாய்ஸ்சர் கேரிங் ஒரு காத்து வந்து, அதாவது நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து மாய்ஸ்சரோட இந்த மவுண்டைன் வந்து மோதுதுன்னு வச்சுப்போம். இந்த மவுண்டைன் வந்து மோதும் போது என்ன ஆகும்? இந்த மவுண்டைன் அந்த ஏரை வந்து மேல அப்படியே ரைஸ் பண்ணி விடும். ஸோ மேல ரைஸ் ஆக என்ன ஆகும்? நமக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு பக்கம், அந்த எந்த பக்கம் விண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதோ அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிக ரெயின்ஃபாலை கொடுக்கும். அதனால இந்த விண்ட் ஃப்ளோ ஆகிற ரீஜனை நம்ம என்ன சொல்லுவோம்? விண்ட் வேர்ட் சைட். அந்த விண்ட் வேர்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெயின்ஃபால் இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு பக்கம் ஃபுல்லா ரெயின் நல்லா கொடுத்துட்டு அந்த விண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதர் சைடுல என்ன ஆகும்? அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கும். அந்த கீழே இறங்குற விண்டு அந்த சைடுக்கு பேர் பாத்தீங்கன்னா லீவர்ட் சைடு. ஓகேவா? சோ நல்ல ரெயின்ஃபால் இருக்கும் விண்வர்ட் சைடுல. அதுவே லீவர்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா லெஸ் ரெயின்ஃபால். ஓகேவா? சோ இப்போ இந்த லீவர்ட் சைடுல வரக்கூடிய விண்ட நம்ம வந்து ஃபோன் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபோன் விண்ட்ஸ். இப்போ இந்த ஃபோன் விண்ட் எப்படி இருக்கும்? வார்மாவும் ட்ரையாவும் இருக்கும். எதனால வார்மாவும் ட்ரையாவும் இருக்கு? மேல இருந்து கீழே வந்து டிசென்ட் ஆகுது. அப்ப மேல வந்து லோ டெம்பரேச்சர். இப்ப பாருங்க, இங்க -12 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா, கீழே வந்து 18 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா பாத்தீங்கன்னா, மேல இருந்து கீழே இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் வந்து அதை கெயின் பண்ணுது. அது போக ட்ரையா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ஃபுல்லா ரெயின் கொடுத்துட்டனால அதர் சைடு மலையில இருந்து கீழே இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா விண்ட் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு.
ஸோ இந்த விண்டுக்கு பேரு ஃபோன் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபோன் விண்ட்ஸே ராக்கி மவுண்டைன்ஸ் இருக்குல்ல நார்த் அமெரிக்கால, நார்த் அமெரிக்கா நார்த் அமெரிக்கால இருக்கக்கூடிய ராக்கி மவுண்டைன்ஸ்ல இருந்து இந்த மாதிரி டிசென்ட் ஆகக்கூடிய ஃபோன் விண்ட்ஸை நம்ம வந்து சினூக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சினூக்குன்றது பர்டிகுலர்லி நம்ம ராக்கி மவுண்டைன்ஸ்ல இருந்து கீழே டிசென்ட் ஆகிற ஒரு விண்டுக்கு பேரு சினூக். அது இட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபோன் விண்ட்ஸ். ஸோ ஃபோன்ன்றது என்னது, லீவர்ட் சைட்ல கீழே இறங்கக்கூடிய டிசென்ட் ஆகக்கூடிய விண்டை நம்ம வந்து ஃபோன் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சினூக்குன்ற விண்ட் வந்து பாத்தீங்கன்னா ராக்கி மவுண்டைன்ஸ் எங்க இருக்கு, நார்த் அமெரிக்கால இருக்கு. ஸோ இப்போ வந்து நார்த் அமெரிக்கால, ஸோ நார்த் அமெரிக்காவோட சரி இங்க பாத்தீங்கன்னா ராக்கி மவுண்டைன்ஸ் இருக்குமா. இந்த ராக்கி மவுண்டைன்ஸ் என்ன பண்ணும், ஆன்ஷோரா இருக்கக்கூடிய விண்ட்ல நல்லா அந்த விண்டை வந்து பிளாக் பண்ணி ஒரு சைடு ஃபுல்லா ரெயின்ஃபால் கொடுக்கும். அதர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வார்மாவும் ட்ரையாவும் இருக்கக்கூடிய விண்ட், அந்த விண்டுக்கு பேரு சினூக். அந்த சினூக்கை வந்து பாத்தீங்கன்னா அதர் சைட்ல இந்த மாதிரி டிசென்ட் ஆக்கி விட்டுரும். இந்த விண்டுக்கு பேரு ஸ்னோ ஈட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா வின்டர் டைம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் நம்ம ராக்கீஸ்ல ஃபுல்லா பனி படர்ந்து இருக்கும், ஃபுல்லா ஐஸ் நல்லா ஸ்னோவா பாத்தீங்கன்னா இருக்கும். அதனால அங்க அங்க வந்து வீட் கல்டிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். அந்த வீட்டுக்கு மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்னோ வந்து உட்கார்ந்து வீட் கல்டிவேஷன் பண்ண விடாம பண்ணிட்டு இருக்கும். அப்போ இந்த சினூக்ன்ற விண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வார்மாவும் ட்ரையாவும் அந்த ரீஜனுக்கு போகும்போது அந்த ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆக்கி விட்டுரும். அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வீட் கல்டிவேஷன் நம்ம ராக்கி மவுண்டன்ஸோட ஈஸ்டர்ன் சைட்ல, அதாவது எங்கெல்லாம் சினூக் விண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல வீட் கல்டிவேஷன் இருக்கும். வேர்ல்டுல அதிகமா வீட்டை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு ரீஜன்ஸ்ல நம்ம ராக்கி மவுண்டன்ஸோட ஈஸ்டர்ன் சைடும் ஒன்று. ஓகேவா? ஸோ இதனாலதான் இந்த சினூக்குன்ற விண்டை நம்ம ஸ்னோ ஈட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அடுத்து இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன மாதிரியான விண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அது அதுக்கு என்னென்னலாம் கேரக்டர் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமா யூரோப். ஸோ இங்க இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கான்டினென்ட் பேஸா எந்தெந்த முக்கியமான லோக்கல் விண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றத நம்ம வந்து கிளாஸ்ல தனித்தனி டயக்ராமா பார்ப்போம். உங்களோட ஒர்க் என்னன்னா இத ஒன் சிங்கிள் இமேஜ்ல நீங்க வந்து ஒன் சிங்கிள் மேப்ல நீங்க எல்லாத்தையுமே வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஈஸியா ஒரே இடத்துல உட்காந்து நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு தான் கடைசி நேரத்துல விரும்புவீங்க. அடுத்தடுத்த பேஜ்ல இருக்குன்ற போது நம்ம ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணவே மாட்டோம். ஸோ இப்ப நம்ம தனித்தனியா ஒவ்வொரு மேப்லயும் பாத்தீங்கன்னா வின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அதை நீங்க ஒன் சிங்கிள் மேப்பா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் அ மினிட். ஓகே, சரி. ஸோ லிஸ்ட் ஆஃப் லோக்கல் விண்ட்ஸ் இன் யூரோப். யூரோப்ல என்னென்னலாம் முக்கியமான லோக்கல் விண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று மிஸ்ட்ரல். ஸோ இந்த மிஸ்ட்ரல்ன்றது எங்க இருக்குன்னா இங்க பாருங்க, நம்ம ரோன் வேலியில இருந்து மெடிட்ரேனியன் கோஸ்டுக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு விண்ட், கோல்டு அண்ட் ட்ரை. இப்போ ஒரு விண்ட் வந்து கோல்டா வார்மா அப்படின்றத எதை வச்சு முடிவு பண்ணுவோம்னா, இப்போ ஒரு விண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் லேட்டிடியூட்ல இருந்து ஹையர் லேட்டிடியூட் டு லோவர் ஹையர் லேட்டிடியூட்ல இருந்து லோவர் லேட்டிடியூடுக்கு மூவ் ஆகுதுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு விண்ட். அதுவே லோவர் லேட்டிடியூட் டு ஹையர் லேட்டிடியூட் மூவ் ஆகுதுன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வார்ம் விண்ட். ஏன் இந்த மாதிரி கோல்டு விண்ட் வார்ம் விண்ட்னு ஏன் இந்த லேட்டிடியூட பேஸ் பண்ணி சொல்றோம், யோசிச்சு சொல்லுங்க.
ஓகே. ஹையர் லேட்டிடியூட் வந்து லோ டெம்பரேச்சர்ல இருக்கும். வெரி குட். அதாவது ஹையர் லேட்டிடியூட்ல இருந்து ஒரு விண்ட் வந்து லோவர் லேட்டிடியூடுக்கு வருது அப்படின்னா சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, சும்மா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க ஹைப்போதட்டிக்கலி. இப்போ போலார் ஏரியால இருந்து ஒரு விண்டு நமக்கு, நம்ம இப்போ சென்னையில இருக்கோம்னு வச்சுக்கோம், சென்னைக்கோ தமிழ்நாட்டுக்கோ வருதுன்னா அப்ப அது ரிலேட்டிவ்லி எப்படி இருக்கும்? நம்ம தமிழ்நாடு இருக்கிற இடம் டிராபிக்கல் இடம், போலார் ரீஜியன்ல இருந்தோ இல்ல ஹிமாலயாஸ்ல இருந்து ஒரு விண்டு வருது இங்க வருதுன்னா அப்ப அது என்னவா இருக்கும்? கோல்டா இருக்குமா? இங்க எக்ஸிஸ்டிங்கை விட்டு அந்த விண்டு வந்து பாத்தீங்கன்னா கோல்டா இருக்கும். அதனால இந்த விண்டு, அந்த ஹையர் லேட்டிடியூட்ல இருந்து லோவர் லேட்டிடியூடுக்கு வர விண்டுக்கு பேரு, விண்டை வந்து நம்ம கோல்டு விண்டுன்னு சொல்லுவோம். இதுவே நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருந்து நம்ம ஒரு விண்டு ஹிமாலயாஸ்க்கு அனுப்புறோம், அப்ப எப்படி இருக்கும்? இங்க இருக்கக்கூடிய ஹீட் அதை அங்க கேரி பண்ணிட்டு போகுது. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா வார்ம் விண்டா இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த இமேஜ்ல மிஸ்ட்ரல்ன்றத மட்டும் நீங்க வரைஞ்சுக்கிட்டீங்கனாலே அது கோல்டா வார்மான்றது நீங்களே சொல்லிடுவீங்க. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம இமேஜா வரைஞ்சு வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ மிஸ்ட்ரல், ஸோ மிஸ்ட்ரல்ன்றது ஒரு கோல்டு விண்டு, எங்க மெடிட்ரேனியன் கோஸ்ட் நோக்கி போற ஒரு கோல்டு விண்டு. அடுத்து போரா. ஸோ போராவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு விண்டு, அட்ரியாட்டிக் சி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். அப்புறம் ஃபோன், நம்மளோட ஆல்ப்ஸ் மவுண்டன்ல இருந்து டிசென்ட் ஆகக்கூடிய, லீவர்ட் சைட்ல டிசென்ட் ஆகக்கூடிய விண்டை நம்ம வந்து ஃபோன் விண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா வார்ம் அண்ட் ட்ரை. இந்த இடத்துல ஆல்ப்ஸ் இருக்கும், ஆல்ப்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டிசென்ட் ஆகி பிரான்ஸ் நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும் இந்த ஃபோன் விண்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் ஹெல்ம், இது வந்து நார்தன் இங்கிலாந்துல ஃப்ளோ ஆகக்கூடிய விண்டு. அப்புறம் லெவன்ட், இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு விண்டு. ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு ஊர்ல, அதாவது ஒவ்வொரு கான்டினென்ட்ல என்னென்ன விண்ட்ஸ் இருக்கு அப்படியும் கேட்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் எப்படி வேணா கேட்கலாம். ஒரு பக்கம் கான்டினென்ட்ஸ், இன்னொரு பக்கம் விண்ட்ஸை கொடுத்துட்டு நம்மள வந்து மேட்ச் பண்ண கூட சொல்லலாம். இல்ல இப்ப மிஸ்ட்ரல்லா கோல்ட் அண்ட் ட்ரை அப்படின்னு சொல்லலாம், போரா அட்ரியாட்டிக் ரீஜியன், ஹெல்ம் அது பாத்தீங்கன்னா நார்தன் இங்கிலாந்து. இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி கூட நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். ஓகேவா? எஸ்டேஷியன், ஸோ இது எஸ்டேஷியன் வந்து பாத்தீங்கன்னா ஏகன்சி வழியா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும் நார்த் வெஸ்டர்லி டைரக்ஷன்ல. அடுத்து ஆப்பிரிக்கால இன்னொரு முக்கியமான விண்ட்ஸ் என்னன்னா ஹெர்மேட்டன், அப்புறம் சிரோக்கோ. இப்போ இந்த ஹெர்மேட்டன்ற விண்டை வந்து நம்ம டாக்டர் விண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதனால வந்து இதை டாக்டர் விண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா இது வந்து ஒரு ஹாட் விண்ட். ஓகேவா? என்ன ஆகுது, நம்ம சஹாரால ஆரிஜினேட் ஆகி ஈக்குவேட்டரை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெர்மேட்டன்ற விண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் கல்ஃப் ஆஃப் கினியா கிட்ட. ஸோ இதுதான் கல்ஃப் ஆஃப் கினியா. இந்த கல்ஃப் ஆஃப் கினியா நோக்கி சஹாரால இருந்து ஆரிஜினேட் ஆகிற ஒரு விண்டு தான் ஹெர்மேட்டன்ற விண்டு. அதை எதனால டாக்டர் விண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா, நம்ம இந்த ஆப்பிரிக்கால, அதாவது கல்ஃப் ஆஃப் கினியால வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டருக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால டெய்லி நிறைய மழை பெஞ்சு ரொம்ப வெட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்ஃப் ஆஃப் கினியா இருக்கும். ரொம்ப வெட்டா இருக்கிற கல்ஃப் ஆஃப் கினியால, அதாவது ரொம்ப ஃபாரஸ்ட் அண்ட் வெட், இப்போ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ் எதுக்கு? மஸ்கிட்டோ ப்ரீடிங்க்கு. அதனால அங்க நிறைய மஸ்கிட்டோஸ், இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரீடிங் நடந்து நிறைய இருக்கும். அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். இந்த ஹர்மாட்ன்ற விண்டு ஃப்ளோ ஆகும் போது என்ன பண்ணும்னா, அதாவது சஹாரால இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் அண்ட் ஹீட் இது ரெண்டுத்தையும் கேரி பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த கல்ஃப் ஆஃப் கினியால வந்து பாத்தீங்கன்னா கொட்டும். அப்போ அந்த அந்த ஹீட்டும் டஸ்ட்டும் உள்ள வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருது. அந்த ஈரப்பதம் குறையறனால மஸ்கிட்டோ ப்ரீடிங்கோ இன்செக்டோட அந்த இனப்பெருக்கமோ வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருது. அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா டிசீஸ் எல்லாம் கம்மி ஆகுது. சோ இந்த ஹர்மாட்ன்ற விண்டை வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் விண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து சிரோக்கோ. சிரோக்கோன்ற விண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதேதான் எங்க சஹாரால ஆரிஜினேட் ஆகி டுவர்ட்ஸ் நார்த் போற ஒரு விண்டு சிரோக்கோ விண்டு. பாருங்க, நார்தன் ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ்ல ஃப்ளோ ஆகக்கூடியது சிரோக்கோ விண்ட். ஓகேவா? அதே மாதிரி காம்சன், இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதே சஹாரால, சஹாரா எங்க இருக்கு? சஹாரால ஆரிஜினேட் ஆகி அகைன் டுவர்ட்ஸ் மெடிட்ரேனியன் சி அண்ட் ரெட் சி ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு விண்ட் வந்து காம்சன். அப்புறம் பர்க். பர்க்ன்றது பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன்
சவுத் ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ப்ளோ ஆகக்கூடிய விண்டு இது இன்டீரியர்ல இருந்து டுவர்ட்ஸ் தி கோஸ்டுக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு விண்டை வந்து நம்ம பர்க்னு சொல்லுவாங்க இங்க சவுத் ஆப்பிரிக்கால. அப்புறம் ஹபூப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சுடான்ல ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு டஸ்ட் விண்ட். இதுக்குன்னு தனியா டைரக்ஷன்லாம் கிடையாது. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நான் டைரக்ஷனல்னு சொல்லுவோம். சுடான்ற கண்ட்ரில சுடான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, நார்த் சுடான் சவுத் சுடான் இப்ப ரெண்டு கண்ட்ரியா மாறி இருக்கும். இந்த சுடான்ல ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு டஸ்ட் கலந்த ஒரு ஸ்ட்ராமை நம்ம ஹபூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ ஆப்பிரிக்கால நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஹர்மாட்டன் பார்த்துருக்கோம், சிராக்கோ, காம்சன், பர்க், அப்புறம் ஹபூப். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வரையும் போது பக்கத்திலே குட்டியா கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஹர்மாட்டன்னா டாக்டர் விண்டு, சிராக்கோ வந்து எங்க இருந்து ஃப்ளோ ஆகுது, ஹபூப் வந்து நான் டைரக்ஷனல் சுடான்ல இருக்கு, பர்க்ன்றது பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு அப்படின்றதுலாம் பக்கத்து பக்கத்துல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது இன்னும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து ஏசியால இருக்கக்கூடிய சில லோக்கல் விண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லூ அப்படின்றது என்னது, நம்ம நார்த்தன் இந்தியாவில் சம்மர் மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் நம்ம ராஜஸ்தான்ல இருந்து தார் டெசர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். நான் தார் டெசர்ட்ல இருந்து தார் டெசர்ட்ல ஆரிஜினேட் ஆகி இப்படி ஃப்ளோ ஆகக்கூடிய விண்டு தான் நம்ம வந்து லூ அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இன்கேஸ் டெல்லி இல்ல காசியாபாத் இந்த ரீஜன்லாம் போயிருந்தீங்கன்னா இந்த லூன்ற விண்டை வந்து நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் மினிட். ஸோ இந்த மாதிரி இந்த டெல்லி, காசியாபாத், அப்புறம் ஆக்ரா இங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த லூ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எப்படின்னா, அதாவது வெறும் ஒரு புழுதியா கிளம்பி பயங்கர டஸ்ட் வேகமா வரும். இப்ப நீங்க டோர் திறந்து வச்சிருந்தீங்கன்னா இல்ல விண்டோல ஒரு சின்ன கேப் இருந்துச்சுன்னா கூட வீடு ஃபுல்லா டஸ்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு டஸ்ட், ஹீட் அண்ட் ஆல்சோ ரெயின், இது எல்லாத்தையுமே கேரி பண்ணிட்டு வர விண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா லூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த லூ வந்து பாத்தீங்கன்னா சம்மர் மந்த்ல எங்க இருந்து நம்மளோட ராஜஸ்தான் தார் டெசர்ட் ரீஜன்ல இருந்து அவுட்வர்ட்ஸா டெல்லி நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். அப்புறம் கல் பாய் சுக்கின்றது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லயும் பங்களாதேஷ்லயும் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில விண்ட். அந்த விண்ட் மான்சூனுக்கு முன்னாடியே ஃப்ளோ ஆகுறதுனால அந்த வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ்ல ஒரு ரெயின்ஃபால் கொடுக்கும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கல் பாய் சுக்கி. அப்புறம் நார்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் இந்தியாவும் பங்களாதேஷ்லயும் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ப்ரீ மான்சூன் விண்டு, மான்சூனுக்கு முன்னாடியே ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு விண்டு வந்து நார்வெஸ்டர்ஸ். அப்புறமோ கல்பாய் சுக்கி, நார்வெஸ்டர்ஸ் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் சேர்ந்தது தான். இந்த ரெண்டு ரீஜன்லயும் ஃப்ளோ ஆகும். அப்புறம் புரான். இப்ப இந்த புரான்றது பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கு. என்னன்னா சம்மர்ல இது ஹாட் அண்ட் ட்ரை ஆகும், வின்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இது கோல்டாகவும் பாத்தீங்கன்னா இந்த விண்ட் வந்து ப்ளோ ஆகும். இங்க சைபீரியால இருந்து டுவர்ட்ஸ் மங்கோலியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புரான் அப்படின்றது ஃப்ளோ ஆகும். அப்புறம் காரா புரான் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதே டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகக்கூடியது தான். இன்னும் டவுன் சவுத்ல இது நிறைய டஸ்ட் கேரி பண்ணிட்டு வரதுனால இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும் அந்த விண்டே. ஸோ இதை வந்து பிளாக் ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரான், காரா புரான், அப்புறம் நம்ம இந்தியால வந்து மூணு பார்த்தோம், லூ, கல்பாய் சக்கி, அப்புறம் நார்வெஸ்டர்ஸ். ஓகேவா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கால நம்ம பார்த்தோம் ஸோ சினூக். ஸோ இந்த சினூக்கு வந்து நம்ம என்ன பேர் சொன்னோம்? ஸ்னோ ஈட்டர். அது போக சாண்டா அனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விண்ட் இருக்கு. சாண்டா அனான்ற விண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃப்ளோ ஆகும். ரீசெண்டா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா கலிபோர்னியால ரொம்ப மோசமான ஒரு வைல்டு ஃபயர் நடந்துச்சு. அந்த கலிபோர்னியால நடந்த அந்த மோசமான வைல்டு ஃபயருக்கு இந்த சாண்டா அனா விண்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா இது லேண்ட்ல இருந்து வெளியில போகுது. அப்ப அதுல கொஞ்சம் கூட மாய்ச்சரே இருக்காது. மலையில இருந்து இறங்கி போகும், அதனால இன்னும் ஹாட்டாவும் இருக்கும். ரொம்ப ஹாட்டாவும் இருக்கனால அங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா நிறைய இந்த தாவரங்கள் வந்து என்ன ஆகும், மழை முடிஞ்சு தாவரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கும். அந்த டைம்ல இந்த சாண்டானா ஃப்ளோ ஆகுறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த இடத்தையே எரிச்சு விட்டுரும். ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து அந்த காத்தும் வேகமா இருக்கு, ட்ரையாவும் இருக்கு, ஹாட்டாவும் இருக்கு. அந்த காத்தை வந்து ஊர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி நிறைய குட்டி குட்டி டவுன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அழிஞ்சே போயிடுச்சு. இப்ப ரீசெண்டா நடந்த சாண்டானா வைல்டு ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா கலிபோர்னியாவோட கோஸ்ட்ல நடக்கும்.
அப்புறம் நார்தர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு டுவர்ட்ஸ் நார்த்ல இருந்து டெக்சாஸும் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு கோல்டு விண்ட். ஓகேவா? அப்புறம் பிளிசார்டுன்றதும் ஒரு கோல்டு விண்டு. ஓகேவா? அடுத்து நார்த், இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு விண்டு மெக்சிகோல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? நார்த்தே. ஸோ இது எல்லாமே நார்த் அமெரிக்கால இருக்கக்கூடிய லோக்கல் விண்ட்ஸ். அடுத்து சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய லோக்கல் விண்ட்ஸ் என்னென்னா பாம்பரோ, ஜோண்டா, பூனாஸ். ஸோ பாம்பரோன்றது நமக்கு அர்ஜென்டினால இருக்கக்கூடிய ஒரு புல்வெளிகளை நம்ம வந்து பாம்பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பாம்பாஸ்ல இருந்து ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பரோன்ற விண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அப்புறம் ஜோண்டான்றது பாத்தீங்கன்னா அர்ஜென்டினால இருக்கக்கூடிய ஆண்டஸ்ல இருந்து ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகக்கூடிய விண்ட். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஜோண்டா. அப்புறம் பூனாஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கோல்டு விண்ட் அர்ஜென்டினாவோட அதாவது பெரு அண்ட் பொலிவியால இருக்கக்கூடிய ஆண்டஸ் மவுண்டைன்ல இருந்து கோல்டு அண்ட் ட்ரை விண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூனாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? சவுத் அமெரிக்கால மொத்தம் 3 இருக்கு: பாம்பரோ, ஜோண்டா, அப்புறம் பூனாஸ். ஓகேவா? ஃபைனலி ஆஸ்திரேலியா அப்புறம் போலார் ரீஜன்ல. ஸோ ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான 2 பேர். ஒன்னு பிரிக்ஃபீல்டர், சதர்லி பஸ்டர்ஸ். ஸோ பிரிக்ஃபீல்டர்ன்றது பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து சவுத் மூவ் ஆகக்கூடிய ஒரு விண்டு. சதர்லி பஸ்டர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா சவுத்ல இருந்து நார்த்துக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு விண்ட். ஓகேவா? அடுத்து போலார் ரீஜன்ஸ்ல பிட்டராக் அப்படின்றது நம்ம கிரீன்லாண்ட்ல வரும். ஆக்சுவலி இதுக்கான ப்ரொனன்சியேஷன் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா கிரீன்லாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டென்மார்க்கிஷ் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அதோட ப்ரொனன்சியேஷன் ரொம்ப 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 கஷ்டம். இதுல வந்து அந்த நம்ம இங்கிலீஷ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய மாத்திருக்காங்க. ஸோ பிட்டாராக்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு கிரீன்லாண்ட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேட்டபேட்டிக் விண்ட். இப்போ கேட்டபேட்டிக் விண்டுக்கு என்ன இன்னொரு பேர் என்னது? எந்த விண்ட்ஸ் வந்து கேட்டபேட்டிக் விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க? எல்லாருமே சொல்லலாமே, எல்லாருமே ட்ரை பண்ணலாமே. ஓகே. மவுண்டைன் விண்டா, வேலி விண்டா? மவுண்டைன் ப்ரீஸ். மவுண்டைன் ப்ரீஸ் பேர் தான் கேட்டபேட்டிக் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான லோக்கல் விண்ட்ஸ். இதை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம புக்கு, நம்ம சோர்ஸ்ல வந்து எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் நம்ம வந்து இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. பாம்பரோ, ஜோண்டா, அப்புறம் ஓகே பூனாஸ் வந்து சொல்லலையா? பூனாஸ். பூனாஸ் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஆண்டஸ்ல இருந்து பெரு அண்ட் பொலிவியால ஃப்ளோ ஆகக்கூடிய விண்ட் வந்து பூனாஸ். ஓகே. ஸோ பாம்பரோ இருக்கு, ஜோண்டா இருக்கு, பூனாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு கம்பைலேஷன் மாதிரி ஒன் சிங்கிள் மேப்ல வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்து பக்கத்துல ஏதாவது எழுதி வச்சுக்கணும்னா, இப்ப ஏதாவது ஒரு விண்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. மறக்கவே மாட்டோம். ஓகேவா? அடுத்து முக்கியமான ஏரியா, அதாவது ஜாகிரபி கிளைமட்டாலஜின்னு தொட்டா இந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்காம இருக்கவே முடியாது. அந்த மாதிரி முக்கியமான இடம் கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷன். கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷன்ல அதுல ரொம்ப முக்கியமான ஆள் வந்து பாத்தீங்கன்னா கொப்பன் கிளாசிபிகேஷன். நம்ம இப்ப இவ்வளவு கிளைமேட் எல்லாம் பார்த்தோம். கரெக்டா? எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விண்ட் ஃப்ளோ ஆகுது, ஈக்குவட்டர்ல என்ன நடக்குது, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வந்தோமா. இத
உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ரீஜியன்ஸ்ல எப்படியெல்லாம் கிளைமேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ரஷ்யன் ஜெர்மன் கிளைமேட்டாலஜிஸ்ட் கொப்பன் என்ன பண்ணிருப்பாருன்னா இதை வந்து நம்ம வந்து ஒழுங்குபடுத்தணும். சும்மா நம்ம பாட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு கிளைமேட் அங்க வேற ஒண்ணு அப்படின்றத சொல்லாம எங்கெங்க எந்தெந்த ஏரியாஸ்ல எல்லாம் ஒரே மாதிரியான கிளைமேட் அண்ட் வெஜிடேஷன் இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணாதான் இது ஸ்டடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு இவர் வந்து கொப்பன் வந்து ஒரு கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷனை கொடுத்திருப்பாரு. அந்த கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷன்ல மேஜரா 5 குரூப்பா பிரிச்சிருப்பாரு. அந்த 5 குரூப்பை 14 இண்டிவிஜுவல் கிளைமேட்டிக் டைப்ஸா வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து செக்ரிகேட் பண்ணிருப்பாரு. ஸோ மொத்தம் 5 குரூப், அதுக்குள்ள 14 இண்டிவிஜுவல் கிளைமேட்டா பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம சிம்பிளா அவர் என்ன பண்ணிருக்காருன்றத தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு, ஏ அப்படின்ற கேட்டகரியை வந்து டிராபிக்கல் ரீஜியனை ஏ அப்படின்ற கேட்டகரிக்கு கொடுத்துக்கிறாரு. ஓகேவா? அப்புறம் பின்ற கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ரீஜன், எந்த இடம்லாம் ஹாட் அண்ட் ட்ரையா இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பி அப்படின்றத கொடுத்துருவாரு. ஹாட் அண்ட் ட்ரை. அப்புறம் சி, சி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மிடில் லேட்டிடியூட். ஸோ டிராபிக்கல் ரீஜன் முடிச்சிட்டோம். அப்ப அதுக்கப்புறம் மிடில் லேட்டிடியூட் போகுமா? அந்த மிடில் லேட்டிடியூட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப டிராபிக்கல் ரீஜன் முடிச்சிருவோம். கரெக்டா? பெருசா போடுறேன். 0 டிகிரினா இது வந்து டிராபிக்கல் ரீஜன். டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய பிளேசஸ் அவர் வந்து ஏ அப்படின்னு சொல்றாரு. இதுலயே ட்ரையா இருக்கக்கூடியது பின்ற கேட்டகரிக்கு கொண்டு வர்றாரு. அடுத்து சி வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் லேட்டிடியூட். இந்த மிடில் லேட்டிடியூட்லயே எதெல்லாம் ஷோர் பக்கத்துல இருக்கோ, சீக்கு பக்கத்துல இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சி கேட்டகரியில பாருங்க. கடலுக்கு பக்கத்துல சீக்கு பக்கத்துல இருந்தா சி கேட்டகரி. அதுவே லேண்ட்ல இருந்து சீல இருந்து ரொம்ப தூரம் உள்ள இருந்தா அது வந்து டி கேட்டகரி. ஓகேவா? சோ இது ரெண்டுமே மிடில் லேட்டிடியூட் தான். மிடில் லேட்டிடியூட்ல சீக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா, கடலுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா அது வந்து சி கேட்டகரி. டி, டின்ற கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து தூரமா இருக்கிற கேட்டகரி டி கேட்டகரி. ஓகேவா? அப்புறம் இ வந்து பாத்தீங்கன்னா போலார் ஜோன். ஸோ அதுக்கு மேல நார்த்ல இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா போலார் ரீஜன். எது இதெல்லாம் மவுண்டைன்ஸ் ஹைலேண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து ஹெச் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள அடக்கிடுவார். ஓகேவா? ஸோ ஏன்றது டிராபிக்கல் ரீஜன், டி பின்றது ஹாட் அண்ட் ட்ரை ரீஜன். அப்புறம் சி, சீனா என்னது? சிக்கு பக்கத்துல இருக்கிறது சி. ஸோ மிடில் லேட்டிடியூட்ல எந்தெந்த ரீஜன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கு பக்கத்துல இருக்கோ, கோஸ்டல் ஏரியாவா இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சி கேட்டகரியில வரும். அப்புறம் டி கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியா விட்டு உள்ள தள்ளி இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா டி கேட்டகரி. அப்புறம் போலார் ரீஜன்ல இருக்கிறதுலாம் இ கேட்டகரி. ஹைலேண்ட்ஸ் எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மவுண்டேனியஸா இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச் கேட்டகரி. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி இங்க வித் டெம்பரேச்சர். ஓகேவா? இப்போ ஏன்றது அவரு எக்ஸாக்டா என்ன டெம்பரேச்சர்ல குறிக்கிறாரு, ஏன்ற குரூப் வந்து அங்க என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12 மாசம் இருக்கு. அந்த 12 மாசத்துல ஏதோ ஒண்ணு கோல்டஸ்ட் மந்தா இருக்கும். அந்த கோல்டஸ்ட் மந்த்ல கூட 18 டிகிரி செல்சியஸ்க்கு மேலதான் இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருஷம் ஃபுல்லா 18 டிகிரி செல்சியஸ்க்கு. ஜஸ்ட் மினிட். ஓகே. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு வருஷம் ஃபுல்லா 18 டிகிரி செல்சியஸுக்கு கீழே அங்க வந்து ஏல வந்து ஏன்ற அந்த கேட்டகரிக்குள்ள அந்த டிராபிக்கல் ரீஜனுக்குள்ள போகவே போகாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து பின்ற கேட்டகரி இது வந்து ட்ரையா. இப்ப இங்க இதை எதை வச்சு சொல்றாரு, இது என்ன முக்கியமான கேரக்டர் இருக்குன்னு சொல்றாருன்னா பொட்டன்ஷியல் இவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் எக்ஸீட்ஸ் பிரிசிபிடேஷன். அப்படின்னா என்னன்னா இப்போ 5 சென்டிமீட்டர் மழை வருதுன்னா இது வந்து பிரிசிபிடேஷன். பொட்டன்ஷியல் இவாபரேஷன் அப்படின்னா என்னன்னா 5 சென்டிமீட்டர் மழை வருது, ஆனா 6 சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆவியாகி போயிடுது. அப்படின்னா என்னது? நம்ம நம்ம இலைகள்லாம் இருக்கும், இலைகள்ல இருந்து டிரான்ஸ்பிரேஷன் மூலயமா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியருக்கு போகுது. அப்போ இந்த மாதிரியும் ரோட்ல இருக்க அதாவது லேண்ட்ல இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா பிரிசிபிடேஷனை விட்டு அதிகமான லெவல்ல நமக்கு
எவாபரேஷன் ஆயிடுது. இதை வந்து பி கேட்டகரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் சி கேட்டகரி. சின்றது பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், கோஸ்டல் ஏரியால இருக்கக்கூடிய டெம்பரேட் ரீஜன். ஸோ டெம்பரேட் ரீஜன்ல எதெல்லாம் கோஸ்டல் ஏரியாஸ் வருதோ அதெல்லாம் வந்து சி கேட்டகரியில வரும். ஸோ அதை வந்து வார்ம் டெம்பரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க என்னன்னா, அதாவது கோல்டஸ்ட் மந்த், இந்த கோல்டஸ்ட் மந்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா -3ல இருந்து -3 வரைக்கும் போகும். -3ல இருந்து 18 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குமா. கோல்டஸ்ட் மந்த் இருக்கிறதுலே கோல்டஸ்ட் மந்தே பாத்தீங்கன்னா -3க்கு மேலதான் வரும் அப்படின்னு சொல்லி, -3ல இருந்து 18 டிகிரி செல்சியஸ்குள்ள தான் கோல்டஸ்ட் மந்தே இருக்கும். எங்க வார்ம் டெம்பரேட்ல. அடுத்து கேபிட்டல் டி. இது என்னது, இன்டீரியர். நம்ம டெம்பரேட் ஜோன்லயே இல்ல மிடில் லாட்டிடியூட்லயே இன்டீரியர் இருக்கக்கூடிய லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே -3 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருக்கும். ஓகேவா. ஸோ இங்க -3ல இருந்து 18 டிகிரி செல்சியஸ். இது ஆல்வேஸ் லெஸ் தேன் -3 டிகிரி செல்சியஸ் கோல்டஸ்ட் மந்த். ஞாபகம் வச்சுக்கணும், கோல்டஸ்ட் மந்த். ஓகேவா. அப்புறம் இன்ற கிளைமேட் என்னன்னா, ஆவரேஜ் டெம்பரேச்சர் வருஷம் ஃபுல்லா ஆவரேஜ் டெம்பரேச்சரே வந்து பாத்தீங்கன்னா 10 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த ஏரியாவை நம்ம இ கேட்டகரியில கொண்டு வருவோம். அப்புறம் ஹெச்ன்ற கேட்டகரி என்னன்னா கோல்டா இருக்கும். எதனால கோல்டா இருக்கும்னா, எலிவேஷன்னால, ஹைட் அதிகமா இருக்கிறனால இந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டா இருக்கும். அதுக்கு தான் ஹெச் அப்படின்ற கேட்டகரி கொண்டு வராங்க. ஓகேவா. ஏ பி சி டி இ அண்ட் ஹெச். இது இந்த 5 பாயிண்ட் புரியுதா? எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இப்போ நீங்க இதை நோட்ஸா எழுதும் போது இவ்வளவு பெரிய சென்டென்ஸா தான் எழுதக்கூடாது. சிம்பிளா கோல்டஸ்ட் மந்த் அவ்வளவுதான். அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட ஷார்டஸ்ட் வெர்ஷன் நீங்க எழுதி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அது அந்த அளவுக்கு எழுதினா போதும். ஓகேவா. சரி. ஸோ இப்போ நம்ம ஒரு கேட்டகரி, இப்போ ஏ கேட்டகரின்னு பார்த்தோமா. ஏ கேட்டகரி என்னது, டிராபிக்கல் ஹியூமிட் கிளைமேட். இதுல மொத்தம் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காரு. என்னன்னா ஏ, ஏன்றது ஒண்ணு இருக்கும், அது போக இன்னொரு சப்டிவிஷன் ஏஎஃப். எங் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் நீங்க வந்து எஃப்ங்கிற வேர்டை பாக்குறீங்களோ அதெல்லாம் என்னன்னா நோ ட்ரை சீசன். வருஷம் ஃபுல்லா தனியா இந்த டைம்ல வந்து ட்ரையா தான் இருக்கும் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. வருஷம் ஃபுல்லா மழை பெய்யுற இடத்த நம்ம வந்து எஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபுல்லா மழை பெய்யும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லா மழை பெய்யறதுனால அதுக்கு வந்து எஃப் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ அப்ப ஏஎஃப்னா என்னதுன்னா, டிராபிக்கல் ரீஜன்ல ட்ரை சீசனே இல்லாத ஒரு இடத்த நம்ம ஏஎஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா. அப்புறம் எங்கெல்லாம் நீங்க எம்ன்றது பாக்குறீங்களோ, எம்னாலே மான்சூன். ஓகேவா. சோ மான்சூன் இருக்கக்கூடிய லேண்ட்ல எல்லாம் ட்ரை சீசன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா. சோ எம்ன்றது மான்சூன். மான்சூன் இருந்துச்சுனாலே ட்ரை சீசன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் டபிள்யூன்றது வந்து பாத்தீங்கன்னா வின்டர் ட்ரை. சோ அப்போ வின்டர் ட்ரைனா என்ன அர்த்தம், டபிள்யூன்றது வின்டர் ட்ரை. அப்போ நமக்கு சம்மர்ல மழை பெய்யும்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ வின்டர்ல ட்ரையா இருக்கும், அப்ப சம்மர்ல மழை பெய்யும். இதுதான் நம்ம வந்து வின்டர் ட்ரைன்னு சொல்லுவோம். இப்போ என்னெல்லாம் பார்த்தோம், எஃப்ன்றது நோ ட்ரை சீசன்.
எம்ங்கிறது மான்சூன். மான்சூன்னா என்னது? ட்ரை சீசன் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் டபிள்யூன்றது என்னன்னா வின்டர் ட்ரையா இருக்கும். அதனால இது வந்து ஏடபிள்யூ அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழேயே நான் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்க அதை வந்து ஒரு ஒரு வாட்டி ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். நமக்கு முக்கியம் மேல ஒன்னொன்னுத்துக்கும் என்னென்ன கேரக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து பி கிளைமேட்ல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல நிறைய இருக்கு. இங்க பாருங்க, பி கேபிட்டல் எஸ் ஹெச், பி கேபிட்டல் டபிள்யூ ஹெச், பி கேபிட்டல் எஸ் கே, பி கேபிட்டல் டபிள்யூ கே. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. பினால என்னது? ஹாட் அண்ட் ட்ரை அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ப்ளீஸ் யாரும் அனோட்டேட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ பினால என்னது? ஹாட் அண்ட் ட்ரை. ஓகேவா? அப்ப பின்றது முடிஞ்சிருச்சு. அப்புறம் எஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, டபிள்யூன்றது ஒண்ணு இருக்கு. கரெக்டா? அப்போ எஸ்னா என்னதுன்னா, எஸ்ன்றதுக்கு பக்கத்திலே எஸ் எஸ் இருக்கா? செமி அரிட். அப்படி இல்லைன்னா ட்ரை. செமி அரிட். அரிட்னா என்னது? ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடிய ரீஜனை அரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செமி அரிட்னா என்னது? ரொம்ப ட்ரையாவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப வெட்டாவும் இல்லை. அதனால இது வந்து செமி அரிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? கேபிட்டல் எஸ்ன்றது செமி அரிட். டபிள்யூ அப்படின்றது என்னதுன்னா அரிட் ரீஜன். ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடிய ரீஜனை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? அரிட் ரீஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் எஸ்க்கும் டபிள்யூக்கும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் மேல என்ன இருக்கு? ஸ்மால் ஹெச் கே இருக்கா? ஸ்மால் ஹெச்னா என்னன்னா லோ லேட்டிடியூட்ல, கேபிட்டல் கே ஸ்மால் கேனா என்னன்னா மிடில் லேட்டிடியூட்ல. அப்போ என்னது? இந்த ட்ரை கிளைமேட் மிடில் லேட்டிடியூட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு அப்போ கேபிட்டல் பி ஹெச் வந்துடும். அது வந்து செமி அரிடா அரிடான்றதை பொறுத்து கேபிட்டல் எஸ்ஸா கேபிட்டல் டபிள்யூவான்னு அப்படின்றது வந்துடும். சிம்பிள். அப்போ அப்படியே கண்ண மூடி பாருங்க, பி டபிள்யூ கே. இது என்னவா இருக்கும்? பினாலே நமக்கு ட்ரைன்றது தெரிஞ்சு போயிருச்சு. டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ அப்படின்றது என்னது? அரிட் ரீஜன். பயங்கர ட்ரையா இருக்கக்கூடிய அரிட் ரீஜன். கேங்கிறது என்னது? மிடில் லேட்டிடியூட். மிடில் லேட்டிடியூட்ல இருக்கக்கூடிய ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடிய இடத்த நம்ம வந்து பி டபிள்யூ கே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த நாலுமே பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்ல மேத்ஸ் ஃபாலோயிங் கேட்கலாம். யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் செட்டர் நீங்க மேத்ஸ் ஃபாலோயிங் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. பக்கத்திலே கொடுத்துருக்கான். எப்படி? பி கேபிட்டல் எஸ் ஹெச். அப்ப பக்கத்துல லோ லேட்டிடியூட் செமி அரிடு, இந்த பக்கம் லோ லேட்டிடியூட் அரிடு. ஒரு 4 இருக்கு, 4த்தையும் ஷஃபிள் பண்ணி கூட ஒரு ஒரு கொஸ்டின் முடிஞ்சது சிம்பிளா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இன்னொரு வாட்டி சொல்றேன். அதாவது பினால என்னது? ட்ரை. ட்ரை கிளைமேட்டை பின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பினாலே என்னது? ட்ரை கிளைமேட். இப்போ இந்த ட்ரை கிளைமேட் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று லோ லேட்டிடியூட்லயும் இருக்கும், மிடில் லேட்டிடியூட்லயும் இருக்கும். ஓகேவா? லோ லேட்டிடியூட் மிடில் லேட்டிடியூட் ரெண்டு இடத்துலையுமே ட்ரை கிளைமேட்ஸ் வந்து இருக்கும். அந்த லோ லேட்டிடியூட்ல இருக்கக்கூடிய செமி அரிட நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? லோ லேட்டிடியூட்ல செமி அரிட் ரீஜனும் இருக்கும், அரிட் ரீஜனும் இருக்கும். அதே மாதிரி மிடில் லேட்டிடியூட்லயும் செமி அரிட் ரீஜனும் இருக்கும், அரிட் ரீஜனும் இருக்கும். அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பேர் வைக்கணுமா? இப்ப நம்ம ஒரு மேப்ல எல்லா இடத்துலயும் நம்ம போயிட்டு ட்ரை, லோ லேட்டிடியூட், செமி அரிட் ரீஜன் அப்படின்னு பெருசா எழுத முடியாது. அதுக்கு நமக்கு ஒரு சிம்பிள் வேணும். அப்ப அதுக்கு தான் இந்த லெட்டர்ஸ் வந்து கொண்டு வராங்க. என்னது? சரி, நம்ம எல்லாத்துக்கும் செமி அரிடா இருக்கா, அதுக்கு வந்து கேபிட்டல் எஸ்ன்னு வச்சிருவோம். ரொம்ப அரிடா இருக்கா, கேபிட்டல் டபிள்யூன்னு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடறாங்க. அப்புறம் அப்போ செமி அரிட்னா என்னது? கேபிட்டல் எஸ். டபிள்யூன்றது என்னது? அரிட் ரீஜன். ஓகேவா? அப்புறம் ஹெச் கே. ஹெச்ங்கிறது என்னது? லோ லேட்டிடியூட். கேன்றது மிடில் லேட்டிடியூட். அப்போ மிடில் லேட்டிடியூட்ல இருக்கக்கூடிய செமி அரிட் ரீஜனை என்னன்னு சொல்ல முடியும்? மிடில் லேட்டிடியூட்னா என்னது? நமக்கு கேன்றது வந்துடும், செமி அரிட்னா எஸ் வந்துடும். அப்போ ஓகே. அப்போ ட்ரை கிளைமேட்ல மிடில் லேட்டிடியூட் செமி அரிட் ரீஜன்னா பிஎஸ்கே. அவ்வளவுதான். ஸோ
இதுதான் இந்த 4 டைப்ஸ். ஓகேவா? இதுக்கு அடுத்து சி. சீன்றது என்னது? கோஸ்ட். கோஸ்டலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம். டெம்பரேட் ரீஜன்ல கோஸ்டல் ஏரியால இருக்கக்கூடியதை நம்ம வந்து சி அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் முக்கியமா 3 இருக்கு. என்னது? சிஎஃப்ஏ. நான் என்ன சொன்னேன்? எஃப்ங்கிற வார்த்தையை நீங்க பாத்தீங்கனாலே அது என்னதுன்னா நோ ட்ரை சீசன், ஃபுல்லா மழை பெய்யுன்றது அர்த்தம். அப்போ நோ ட்ரை சீசனா இது எதுனா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிஎஃப்ஏ. ஓகே, சிஎஃப்ஏல நோ ட்ரை சீசன். அதுவே சிஎஃப்பின்னு ஒன்னு இருக்கு. இதுவும் நோ ட்ரை சீசன் தான், ஆனா வார்ம் அண்ட் கூலா இருக்கும். ஓகேவா? சிஎஃப்ஏன்றது நம்ம சவுத் ஈஸ்டர்ன் சவுத் ஈஸ்ட் யூஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா சிஎஃப்ஏன்ற கிளைமேட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். சிஎஃப்பின்றது மெரைன் கிளைமேட் ஆர் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிளைமேட்டிக் டைப்ஸ் எல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம், அடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்டை நம்ம வந்து மெரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மிடில் லேட்டிடியூட்ஸ்ல, ஓகேவா, வெஸ்டர்ன் கோஸ்ட்ல, நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மேப் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. மிடில் லேட்டிடியூடு, வெஸ்டர்ன் கோஸ்ட், இந்த ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஃப்பி. இங்க என்ன நடக்கும்னா நோ ட்ரை சீசன், வருஷம் ஃபுல்லா மழை பெய்யும். அதே மாதிரி வார்ம் அண்ட் கூல் சம்மர்ஸ், சம்மரே வந்து பாத்தீங்கன்னா கூலா இருக்குமா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒரு பெஸ்ட் கிளைமேட்டா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு சேயிங் இருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம ஊர்ல ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் கிராஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் கூட சொல்லிக்க மாட்டோம். யாரோ அவங்களுக்கு நான் எதுக்கு வணக்கம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா பிரிட்டிஷர்ஸோட ஒரு ஹேபிட் இது வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு சேயிங்கா சொல்லுவாங்க. இப்ப ரெண்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து இப்படி நடந்து வராங்க அப்படின்னா, இது என்ன என்ன ரெண்டு பேரும் என்ன பேசிப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிளைமேட், இன்னைக்கு வெதர் வந்து பாத்தீங்கன்னா ரெய்னியா இருக்குல்ல, இன்னைக்கு ரொம்ப சன்னியா இருக்குல்ல அப்படின்னு பேசிப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு என்னைக்கு மழை வரும், எப்ப வெயில் அடிக்கும்னே தெரியவே தெரியாது. ஏன்னா டெய்லி மழை இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா வெயில் சுளீர்னு அடிக்கும். ஸோ ரெண்டு பிரிட்டிஷ்காரங்க நடந்து வராங்க. அவங்களுக்குள்ள இருக்க கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கான வெதர் பத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸோ மெரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட், இதை வந்து நம்ம பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்னு சொல்லுவோம். பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்டை சிஎஃப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொப்பன் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து சிஎஸ் அப்படின்னா என்னதுன்னா, எஸ்ன்றது என்னது? ட்ரை சம்மர். ட்ரை சம்மர்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? வின்டர் ரெயின்ஃபால், வின்டர்ல மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட்னு சொல்லுவோம். ஸோ மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா வின்டர்ல மழை வரும். இது ப்ரிடாமினன்ட்லி நம்ம வந்து மெடிட்ரேனியன் ரீஜனை அதை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் வந்து மெடிட்ரேனியன் கிளைமேட். இது வந்து நம்ம சிஎஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஹாட் அண்ட் ட்ரை சம்மர். ஓகேவா? ஸோ சில மொத்தம் 3 இருக்கு. சிஎஃப்ஏ, சிஎஃப்பி, அப்புறம் சிஎஸ். ஓகேவா? அடுத்து டி. ஸோ டில வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப். எஃப்னு வந்துட்டாலே நோ ட்ரை சீசன். அப்புறம் டபிள்யூன்னு வந்துட்டா வின்டர் ட்ரை. எஸ்ன்னு வந்தா ஸ்மால் எஸ். ஸ்மால் எஸ் வந்தா என்னது? கேபிட்டல் எஸ் வந்தா என்னது? ஸ்மால் எஸ்க்கு என்னன்னு சொன்னோம், கேபிட்டல் எஸ்க்கு என்னன்னு சொன்னோம்? சொல்லுங்க பாப்போம். வெரி குட். ஸ்மால் எஸ் சம்மர் ட்ரை. இப்ப இங்க நம்ம எல்லாமே பாக்குறது என்னன்னா எப்போ ட்ரையா இருக்குன்றது தான் பேசுறோம். எஃப்னா என்னது? எப்பவுமே ட்ரை கிடையாது. டபிள்யூனா என்னது? வின்டர்ல ட்ரை. ஸ்மால் எஸ்னா ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் எஸ். ஸ்மால் டபிள்யூனா என்னது? வின்டர்ல ட்ரை. கேபிட்டல் ஸ்மால் எஸ்னா என்னது? சம்மர்ல ட்ரை. அவ்வளவுதான். கேபிட்டல் எஸ்னா என்னது? யோசிச்சு பாருங்க. நம்ம எங்க பார்த்தோம் கேபிட்டல் எஸ்? வெரி குட். கேபிட்டல் எஸ் வந்து பாத்தீங்கன்னா செமி அரிட் ரீஜன். நம்ம பி டைப் ஆஃப் கிளைமேட்ல வந்து பார்த்தோம். சூப்பர். ஓகேவா? ஸோ நிறைய பேரு கொப்பன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு குருட்டா உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். அவ்வளோலாம் அப்படி மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அவரே சிம்பிளா தான் கொடுத்துருப்பாரு. அதை நம்ம அங்கங்க போய் சிம்பிளாவே படிச்சுக்கலாம். ஓகேவா?
அடுத்து இ டைப்ல இடி இஎஃப். ஸோ இடின்றது வந்து பாத்தீங்கன்னா நோ ட்ரூ சம்மர். இங்க சம்மர்ன்றது ஒண்ணு இருக்காது. இஎஃப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பெரினியல் ஐஸ், எப்பவுமே வருஷம் ஃபுல்லா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்ன்னு ஒண்ணு அங்க இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் இப்படி ஒரு நேமா கேட்கலாம். துந்திரா ரீஜனா என்னன்னு சொல்லுவாங்க, போலார் ஐஸ் கேப்ஸை வந்து கொப்பன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம கொப்பன் பார்த்தோம். கொப்பன் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? கொப்பன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. அடுத்து கொப்பன் மாதிரியே அவர் கூடயே இன்னொருத்தர் இருக்காரு. அவர் பேரு த்ராந்த்வைட் அப்படின்னு. ஸோ த்ராந்த்வைட் யாருன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கிளைமட்டாலஜிஸ்ட். நம்ம ஏன் அமெரிக்கன்ற வரைக்கும் இங்க கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப ரேரா இப்போ ஒரு இப்போ த்ராந்த்வைட் சம்பந்தமா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சூப்பரா ஒரு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இன்னும் அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இவர் வந்து ஒரு ஜெர்மன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அங்க குழம்பிடுவோம், ஐயோ இவர் ஜெர்மனா அமெரிக்கனா ஜெர்மனா அமெரிக்கனான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரியான கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஆனா யூஜிசி நெட்டுக்காரன் கேட்டிருக்கான், அடிக்கடி நிறைய இடத்துல கேட்டிருக்கான். அப்படின்னும் போது யூஜிசி நெட்டை வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கிற எடுத்து கொஸ்டின் எடுக்கிறவங்க இப்படி ஒரு கொஸ்டினை கேட்க முடியும். ஸோ அதனாலதான் இப்போ ஒருத்தர் பேரை பார்க்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் அவர் அமெரிக்கனா எந்த ஊருக்காரருன்னும் பார்த்துட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இவரு ஒரு அமெரிக்கன் கிளைமட்டாலஜிஸ்ட். இவரும் பாத்தீங்கன்னா 1931ல ஒரு முக்கியமான கிளாசிபிகேஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வேர்ல்டு கிளைமேட் இவர் முதல்ல நார்த் அமெரிக்காவுக்கு மட்டும் ஒரு கிளாசிபிகேஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 1933ல வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கிளைமேட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து செக்ரிகேட் பண்றாரு. இந்த மாதிரி கிளைமேட்டிக் குரூப்பா பிரிச்சு கொடுக்குறாரு. ஓகேவா? அடுத்து 1948ல ஒரு வேர்ல்டு கிளைமேட் இன்னொரு முறையும் செகண்ட் டைமும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ இவரு என்ன சொல்றாருன்னா, அமௌண்ட் ஆஃப் precipitation and temperature had control on vegetation, but எவாபரேஷன் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் அப்படின்றாரு. அதாவது எவ்வளவு மழை பெய்யுதோ அண்ட் அங்க வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால், இது ரெண்டு தான் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வெஜிடேஷனையே நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஆல்சோ எவாபரேஷன்ற ஒரு ஃபேக்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இதுதான் த்ராந்த்வைத்தோட கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷனோட ஒரு கரு. இதை பேஸ் பண்ணி இவர் என்னதான் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, பிரிசிபிடேஷன் எஃபெக்டிவ்னஸ் ஒண்ணு கொடுக்குறாரு, டெம்பரேச்சர் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுக்குறாரு. இந்த ரெண்டு பேஸ் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய ரீஜியன்ஸை நிறைய கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷனா பிரிக்கிறாரு. 2 பாயிண்ட், ஒன்னு precipitation effectiveness, இன்னொன்னு டெம்பரேச்சர் எஃபெக்டிவ்னஸ். எவ்வளவு மழை வருது அதை பேஸ் பண்ணி precipitation எஃபெக்டிவ்னஸ் கொடுக்குறாரு. அதாவது எவ்வளவு மழை இல்லைன்னா எவ்வளவு வெட்டா ஒரு இடம் இருக்கு அதை பேஸ் பண்ணி precipitation எஃபெக்டிவ்னஸ் சொல்லிட்டு ஒரு ஒரு டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன் கொடுக்குறாரு. டெம்பரேச்சர் எஃபெக்டிவ்னஸ் எவ்வளவு ஹாட்டா இருக்கு அதை பேஸ் பண்ணி இன்னொரு டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா த்ராந்த்வைத் கொடுக்குறாரு. ரெண்டு தான், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இவர் என்ன சொல்றாரு, ஒரு இடத்தோட எவ்வளவு மழை பெய்யுது, அங்க எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, இதை பொறுத்து தான் அங்க இருக்கக்கூடிய வெஜிடேஷனே வளரும் அப்படின்னு இதுதான் இவரோட கருத்து. அத இதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டையே ரெண்டு ரெண்டு விதமா கொடுத்திருக்காரு. ஒன்னு precipitation எஃபெக்டிவ்னஸ் பேஸ் பண்ணி, இன்னொன்னு டெம்பரேச்சர் எஃபெக்டிவ்னஸ் பேஸ் பண்ணி. அது என்ன precipitation எஃபெக்டிவ்னஸ்? சிம்பிள். என்னன்னா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. நான் ஜஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி இப்படி கேட்டு நம்மளை வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நான் கொடுக்கறேன், இதை வந்து நீங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதுல வந்து கேள்வி வராது. ஜஸ்ட் மட்டும் ஒரு கண் மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான்.
precipitation effectiveness அப்படின்னா என்னன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வந்து மழை பெய்யுது டிவைடட் பை எவ்வளவு வந்து நீராவியா மாறுது. இத வந்து precipitation effectiveness அப்படின்னு சொல்லி சொல்றாரு. P by E ரேஷியோ. P by E ரேஷியோ. இந்த P by E ரேஷியோக்கு இவ்வளோ பெரிய ஃபார்முலா இருக்கு. இது நமக்கு தேவையில்லை. இந்த ஃபார்முலால கொடுத்து இது என்ன அது என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குன்னு மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா ஃபார்முலான்னு ஒண்ணு பார்த்தாலே நமக்கு அப்படியே ஒரு ஒரு பெருமூச்சு எடுப்போம். ஓகேவா? இதை பார்த்து பயப்பட வேண்டாம். நமக்கு பி பை இ ரேஷியோனா என்னன்றத கேட்பாங்க. மேல நியூமரேட்டர்ல பிரசிபிடேஷன், டினாமினேட்டர்ல எவாபரேஷன். பி பை இ எவ்வளோ மழை பெய்யுது டிவைட் பை எவ்வளோ எவாபரேஷன் நடக்குது, நீராவியா மாறுது. அவ்வளவுதான். இதை பேஸ் பண்ணி பி பை இ இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இவர் வந்து 5 ஹியூமிடிட்டி ரீஜனை வந்து பிரிக்கிறாரு. என்னென்ன ஹியூமிடிட்டி ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா ஏ, பி, சி, டி அப்புறம் இ இப்படி வந்து பிரிக்கிறாரு. ஏல இருந்து ஆரம்பிச்சு வெட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே வரும். ஸோ ஏ வந்து நல்ல வெட்டா இருக்கும், நல்ல ஈரப்பதம் இருக்கும். இ வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஈரப்பதமே இருக்காது. அப்போ வெட்டு, ஹியூமிட், சப்ஹியூமிட், செமி அரிட் அப்புறம் அரிட். ஓகேவா? அப்போ இப்போ இந்த வெட் ரீஜனை வந்து ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்க என்ன மாதிரியான வெஜிடேஷன் இருக்கும்னா ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும். ஹியூமிட் ரீஜன்ல ஃபாரஸ்ட் இருக்கும். அடுத்து கிராஸ்லேண்ட் இருக்கும், ஸ்டெப்பின்னு இருக்கும்னு சொல்றாரு. அப்புறம் டெசர்ட் இருக்கும். இப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமிடிட்டி ஜோனுக்கும் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன மாதிரியான வெஜிடேஷன் இருக்கும்னு இவர் வந்து கொடுத்துறாரு. இது என்ன வேல்யூ பி பை இயோட இண்டெக்ஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னா இது வந்து ஏ, அதே இண்டெக்ஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னா அது வந்து பி அப்படின்றதுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்க தான் என்னடா நம்பர் அது இதுன்ற இருக்கே, நம்ம என்ன பண்ண போறோம்னு தோணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். யோசிச்சு பாருங்க. 5 ஹியூமிடிட்டி ரீஜனா பிரிக்கிறாரு. கரெக்டா? அதுல டாப்ல இருந்து கீழே நல்ல வெட்டுல இருந்து கீழே அரிட் வரைக்கும் அப்படி பிரிச்சுறாரு. கரெக்டா? அதுக்கு ஒவ்வொரு வேல்யூ கொடுக்குறாரு. நிறைய வெட்டா இருந்துச்சுன்னா நம்ம நிறைய வேல்யூ இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இங்க நமக்கு 0ல இருந்து வச்சுப்போம். 0ல இருந்து 16, 16 அப்படியே டபுள் பண்ணுங்க 32, 32 டபுள் பண்ணா 64, 64 டபுள் பண்ணா 128. ஓகேவா? அப்போ 0ல இருந்து 16, 16ல இருந்து 32, 32ல இருந்து 63 அந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா பி பை இ இண்டெக்ஸ். ஓகேவா? பி பை இ இண்டெக்ஸ். ஹியூமிடிட்டி ஜோனை 5ஆ பிரிக்கிறாரு. இந்த 5ல பி பை இ இண்டெக்ஸுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்குறாரு. அவ்வளவுதான். இங்க வேற எதுவும் பெருசா நம்ம காம்ப்ளெக்ஸா பார்க்கல. பயப்பட வேண்டாம். ஓகேவா? இதுல இப்ப இதுல நமக்கு 5 இருக்கு. கரெக்டா? ஏல இருந்து இ வரைக்கும் ஏ, பி, சி, டி, இ. நம்மளோட கொப்பன் எப்படி ஒவ்வொரு ஏக்கு கீழே ஏஎஃப், ஏஎஸ், ஏடபிள்யூ கொடுத்தாருல, அதே மாதிரி இவரும் கொடுத்திருக்காரு. ஓகேவா? என்னென்ன கொடுத்திருக்காருன்னா ஆர், எஸ், டபிள்யூ, டி. கஷ்டமாவே இருக்காது. இங்க பாருங்க. ஆர்னா என்னன்னா எல்லா சீசன்லயும் நல்ல மழை பெய்யும். எஸ்னா என்னன்னா சம்மர்ல கம்மியா மழை பெய்யும். நான் முன்னாடியே பார்த்தோம். எஸ்னால என்னது? சம்மர் ட்ரை. டபிள்யூனா என்னது? அவர் என்ன சொன்னார்? கொப்பன். வின்டர் ட்ரை. அதே மாதிரி ரெயின்ஃபால் டெஃபிஷியன்ட் இன் சம்மர் அப்படின்னா சம்மர்ல போதுமான அளவுக்கு மழை இருக்காது அப்படின்றது. டபிள்யூ அப்படின்னா என்னது? வின்டர்ல ட்ரை அப்படின்னா என்ன அர்த்தம்? வின்டர்ல போதுமான ரெயின்ஃபால் இருக்காது அப்படின்றது அர்த்தம். டீனா என்னன்னா எல்லா சீசன்லயும் போதுமான மழை வந்து இருக்காது. ஆர், எஸ், டபிள்யூ, டி. ஓகேவா? இப்போ மொத்தம் இங்க 5, இங்க 4. அப்போ 5, 4, 20. மொத்தம் 20 டைப் ஆஃப் பிரிசிபிடேஷன் பேஸ் பண்ணி அந்த பி பை இ இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இவர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 20 ஜோனா பிரிச்சிருக்காரு. சப் சப்
சப் ஹியூமிடிட்டி ஜோன்ஸா பிரிச்சிருக்காரு. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுல எங்கேயும் காம்ப்ளெக்ஸே இல்ல. அதாவது இது பார்க்க அப்படியே இவ்வளவு தூரம் இருக்கும், ஆனா சிம்பிள். மழை எவ்வளவு பெய்யுது, எவ்வளவு எவாபரேஷன் நடக்குது, அதை வந்து டிவைட் பண்றாரு. அதுக்கு ஒரு வேல்யூ எடுக்கிறாரு. அந்த வேல்யூ வச்சு 5 ஜோனா, முக்கியமா 5 ஜோனா பிரிக்கிறாரு. என்னென்ன? ABCDE. கரெக்டா? அதுக்கு ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துறாரு. அந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 0, 16, 32, அப்படியே டபுள் டபுளா 64, 128. இது வந்து 5 மெயினா. கொப்பன் எப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் கீழே கீழே ஒண்ணு பிரிச்சாரோ அதே மாதிரி இவரும் 4 கேட்டகரியா பிரிக்கிறாரு. RSWD. ஓகேவா? அதுல நமக்கு எஸ் தெரிஞ்சிடும், ஆரும் தெரிஞ்சிடும். ஒண்ணு ஆறு, சாரி, எஸ் தெரிஞ்சிடும், டபிள்யூ தெரிஞ்சிடும். ஆருக்கும் டிக்கும் ரொம்ப ஈஸி. ஆறுனா என்ன? எல்லா சீசனுமே போதுமான மழை இருக்கும். டினா எந்த சீசன்லயும் போதுமான அளவு மழை இருக்காது. அவ்வளவுதான். டினா டெபிசிட். ஓகேவா? இதுல அப்போ மொத்தம் 5 இன்டூ 4, நமக்கு மொத்தம் 20 சப் ஹியூமிடிட்டி ஜோன்ஸ் வந்து பிரிச்சிருக்காரு. அதே மாதிரி தெர்மல் எஃபெக்டிவ்னஸ்ன்றது ஒண்ணு இருக்கு. நிறைய இருக்கிற மாதிரி யோசிக்கவே செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, தெர்மல் எஃபெக்டிவ்னஸ்னா என்னதுன்னா, முன்னாடியே சொன்னல, அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினது என்னது? டெம்பரேச்சரும் ரெயின்ஃபாலும் தான் அங்க இருக்கக்கூடிய வெஜிடேஷனையே நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாரா? அதை பேஸ் பண்ணி தான் precipitation எஃபெக்டிவ்னஸ், தெர்மல் எஃபெக்டிவ்னஸ். precipitation எஃபெக்டிவ்னஸ்ல 20 கேட்டகரியா பிரிச்சு கொடுத்தாரு. உலகம் ஃபுல்லா, உலகத்தையே 20ஆ பிரிச்சிட்டாரு. தெர்மல் எஃபெக்டிவ்னஸ் வரும்போது மொத்தம் 6ஆ தான் பிரிக்கிறாரு. என்னன்னா, அதாவது டி பை இ இண்டெக்ஸ், டெம்பரேச்சர் அண்ட் எவாபரேஷன் இண்டெக்ஸ், இத 6 கேட்டகரியா பிரிக்கிறார். ஒண்ணு எல்லாமே ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ், டி டேஷ், இ டேஷ், எஃப் டேஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஏ வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல், சப்டிராபிக்கல், டெம்பரேட், டைகா, துந்த்ரா, ஃப்ராஸ்ட். ஓகேவா? இதை மட்டும் இந்த ஆர்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க மட்டும்தான் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். நம்ம அங்க எப்படி பார்த்தோம்? 0ல இருந்து 16ன்னு பார்த்தோம். இங்க 1ல இருந்து 15. அதுக்கு கீழே வந்து ஃப்ராஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் 0. அங்க வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரே கிடையாது, எல்லாமே 0 தான். இப்ப இவர் எதை வச்சு இந்த இண்டெக்ஸை எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாசிட்டிவ் டிபார்ச்சர் ஆஃப் மந்த்லி மீன் டெம்பரேச்சர் ஃப்ரம் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஃப்ரீசிங் பாயிண்ட்ல இருந்து மீன் டெம்பரேச்சர் எவ்வளவு வாட்டி மேல இன்க்ரீஸ் ஆகும், மேல வரும். இப்ப ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னது? 0. 0க்கு மேல ஒரு மாசத்துல எத்தனை முறை அந்த ஏரியால டெம்பரேச்சர் மேல வரும் அப்படின்னா, ஃப்ராஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல 0 டைம்ஸ், துந்திரா இருக்கக்கூடிய இதுல 1ல இருந்து 15 டைம்ஸ், டைகால வந்து பாத்தீங்கன்னா 16ல இருந்து 31 டைம்ஸ். இந்த மாதிரி அவர் வந்து பிரிக்கிறாரு. ஸோ கீழே இருக்கிற ரெண்டு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 0, 1ல இருந்து 15, அப்புறம் அங்க இருக்கிற மாதிரியே தான் 16, 32, 64, 128. ஓகேவா? ஸோ நம்ம டி பை இக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண வேணாம், ஜஸ்ட் அதை பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் தெர்மல் எஃபெக்டிவ்னஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? கொப்பன் பாத்திரம். கொப்பன் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பாரு. திராந்த் வைத்து அவரும் சிம்பிளா தான் சொன்னாரு. முதல்ல 2ஆ பிரிச்சுட்டாரு. திராந்த் வைத்தினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? இவர் வந்து செடியை மையப்படுத்திட்டாரு. ஒரு செடி, ஒரு வெஜிடேஷன் வளரணும்னா 2 விஷயம் வேணும். ஒன்னு டெம்பரேச்சர் வேணும், இன்னொன்னு ரெயின்ஃபால் இருக்கணும். அப்போ ரெயின்ஃபாலை பேஸ் பண்ணி ஒரு எஃபெக்டிவ்னஸ் கொடுக்குறாரு, டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஒரு எஃபெக்டிவ்னஸ் கொடுக்குறாரு. ஸோ ரெயின்ஃபாலை பேஸ் பண்ணி உலகத்தை 20 விதமா பிரிச்சாரு, டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி உலகத்தை 6 ப்ராவின்சஸா பிரிக்கிறாரு. அவ்வளவுதான். அதை எப்படி எப்படி பிரிக்கிறாருன்றதை நம்ம பார்த்துட்டோம். புரிஞ்சுச்சா? இதுதான் கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் கொப்பன் அண்ட் த்வைத். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க.
சரி, ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஒரு சில டவுட்ஸ் வரலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயங்காம சொல்லுங்க. ஓகேவா? சரி. Which one is not correct in spatial distribution of hot deserts in the world? எது வந்து தப்பா மேட்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டின் நமக்கு. எது தப்பா மேட்ச் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. கவனமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும் போதே தெரியுதா? சஹாரா எங்க இருக்கு? ஆப்பிரிக்கால தானே இருக்கு. ஓகேவா? ஒரு எந்த கொஸ்டினையும் உடனே மார்க் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுத போறது இல்ல. இது வந்து பியூர்லி ஓஎம்ஆர் பேஸ்டு. ஒரு புள்ளி வச்சிட்டீங்கன்னா அதை மாற்ற முடியுது. ஓகேவா? கவனமா இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில 1 or 2 மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நிச்சயமா நம்ம அவாய்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பிஜிடிஆர்பி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் 3 மார்க் 5 மார்க்ல மிஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் க்ளோஸ் கால் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு கொஸ்டினை நல்லா படிங்க. ஷியோரா இருந்ததுக்கு அப்புறம் அதுல மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ சஹாரா. அடுத்து, dash type of thunderstorm form in a layer of warm air forced to rise over cold air. ஆக்சுவலா இது சரி, எந்த டைப் ஆஃப் தண்டர்ஸ்டார்ம்ல வார்ம் ஏர் வந்து என்ன ஆகுது, மேல ரைஸ் ஆகுது? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? வார்ம் ஏர் மேல ரைஸ் ஆகுது, கோல்ட் ஏர் கீழே இருக்கு. இது எங்க பார்த்தோம்? வெரி குட், வெரி குட். ஃப்ரண்ட்ஸ். சூப்பர், சூப்பர். அதுதான். ஸோ ஃப்ரண்டல் ஜோன்ல என்ன ஆகும் நமக்கு? இந்த அக்ளூடர் ஃப்ரண்ட் வரும்போது வார்ம் ஏர் வந்து பாத்தீங்கன்னா மேல ரைஸ் ஆயிடும், கோல்ட் ஏர் வந்து கீழேயே இருக்கும். ஓகே, சூப்பர். ஓகே, ஜெனரல் சர்க்குலேஷன்ல அட்மாஸ்பியர் ட்ரேட் வெண்டு வெஸ்டர்லி போலார் ஈஸ்டர்லி இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டெர்ஷியரி சர்க்குலேஷன் சொல்லுவோமா, செகண்டரி சர்க்குலேஷன் சொல்லுவோமா, பிரைமரி சர்க்குலேஷன் சொல்லுவோமா, இல்ல சினாப்டிக் ஸ்கேல் சர்க்குலேஷன் அப்படின்லாம் சொல்லுவோமா? வெரி குட். பிரைமரி விண்ட். இதுக்கு வேற என்னெல்லாம் பேர் இருக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு நிறைய பேர் பார்த்தோமா? அதுக்கு என்னென்னலாம் பேர் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. பெர்மனன்ட். வெரி குட், சூப்பர். பிளானட்ரி. அப்புறம் வெஸ்டர்லீஸ் வந்து பிரைமரி விண்ட்ல ஒண்ணு. கரெக்டா? வெரி குட். ப்ரிவைலிங் விண்ட். சூப்பர். வெரி குட், வெரி குட் மேடம். ஓகே, சூப்பர். நம்ம ஒரே இடத்துல இந்த மாதிரி நிறைய வார்த்தை பார்க்கிறதுக்கான ரீசனும் இதுதான். ஓகேவா? சரி, டெம்பரேட் சைக்ளோனுக்கு நிறைய பேர் பார்த்தோமா? டெம்பரேட் சைக்ளோனை நிறைய நேம் வச்சு சொல்றோம். அதுக்கு என்னென்ன வேற என்னெல்லாம் பேர் இருக்கு சொல்லலாமா? லிஸ்ட் பண்ணலாமா?
ஃபர்காட்டா. ஓகே, வெரி குட். எக்ஸ்ட்ரா டிராபிக்கல், மிடில் லேட்டிடியூட், ஃப்ரண்டல் வேவ். சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர். ஒன்றும் இல்லை, டெம்பரேட் சைக்ளோன். நமக்கு சைக்ளோன்னா டிராபிக்கல் தான் தெரியும். இது டிராபிக்கலையும் தாண்டி இருக்கனால எக்ஸ்ட்ரா டிராபிக்கல். இன்னொன்று மிடில் லேட்டிடியூட்ஸ்ல இருக்கிறதுனால இது வந்து மிடில் லேட்டிடியூட் சைக்ளோன். ஃப்ரண்ட் நடக்குதா, ஃப்ரண்ட்ஸ்னால தானே இந்த டெம்பரேட் சைக்ளோன் நடக்குது. அது இன்னொன்று வேவ் சைக்ளோன். ஓகேவா? வெரி குட். சரி, இன்னொரு ஒரு கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் அட்மாஸ்பரிக் ஹைட்? இங்க அட்மாஸ்பரிக் ஹைட்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது ட்ரோபோஸ்பியர். ட்ரை பண்ணலாமா எல்லாரும்? ஓகே, சரி. மூணுமே கரெக்ட். ஸோ இப்போ இங்க, அதாவது வெரி ஸ்பெசிபிக் கொஸ்டின். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 18 கிலோமீட்டர்ஸ் சொல்றாங்கன்னா இந்த 18, 13, 8 இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. நமக்கு டிராபிக்கல் ரீஜன்ல ஈக்குவேட்டர் கிட்ட ட்ரோபோஸ்பியரோட ஹைட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருதா, அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு நம்பர் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இன் மோஸ்ட் கேசஸ் அந்த கொஸ்டின் வந்து எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும். ஓகேவா? இன் மோஸ்ட் கேசஸ். ஓகேவா? அடுத்து, சரி, சினூக்கோட விண்ட், டெம்பரேச்சர் ஆஃப் சினூக் விண்ட் என்னவா இருக்கும்? ஸோ மவுண்டனோட டாப்ல ஒரு -12 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஆனா கீழே இறங்கும் போது அது வந்து ஹீட் ஆகுதா? அது எவ்வளவு தூரம் ஹீட் ஆகும்? நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். வெரி குட், வெரி குட் மேடம். குட் ஆன்சர். 5ல இருந்து 25 டிகிரி செல்சியஸ் தான். ஏன்னா இப்போ ஒரு மவுண்டைன் விண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசென்ட் ஆகும்போது அதிக டெம்பரேச்சர்லாம் கெயின் ஆகாது. இது வந்து ஃபீபிளா, அதாவது இங்க -12 டிகிரி செல்சியஸ்ல நம்ம டாப்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கும் போது டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். அதுவே அதாவது 32 டிகிரி செல்சியஸ்க்கோ 40 டிகிரி செல்சியஸ்க்கோ 35க்கோ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேவா? சரி, இப்போ வாங்க. பிரிசிபிடேஷன் எஃபெக்டிவ்னஸ்ல ஹையஸ்டா இருக்கக்கூடிய ஹியூமிட் எது? ஹையஸ்ட் ஹியூமிட் ப்ராவின்ஸ் எது? பிரிசிபிடேஷன் எஃபெக்டிவ்னஸ் சொல்லிட்டு நம்ம ஏல இருந்து இ வரைக்கும் பார்த்தோம்.
கரெக்டா? ஏ, பி, சி, டி, இ. இதுல ஹையஸ்ட் ஹியூமிட் ஜோன் எது? எது வந்து ஹையஸ்ட்? வெரி குட். சூப்பர். ஏ வந்து நமக்கு வெட் வெட் ஜோன்ல இருந்து அரிட் ஜோன் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? சரி. இன்னொன்று, திடீர்னு ஒரு கொஸ்டின். ஹை கிளவுட்ன்றது என்னது? இதுல எது வந்து ஹை கிளவுட்? சிர்ரோ அப்படின்ற கேட்டகரி தான் இருக்கிறதுலே ஹை கிளவுட்ஸா இருக்கும். ஓகேவா? அதுக்கு கீழே இருக்கிறது ஆல்டோ. ஓகேவா? சரி. லைன் ஜாயினிங் பிளேசஸ் ஆஃப் ஈக்குவல் precipitation. இப்போ ரெண்டு இடத்துல ஈக்குவல் precipitation இருக்கு. அதை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஒரு இமேஜினரி லைனை என்னன்னு சொல்லுவோம்? அவ்வளவுதான். ஐசோபார்னா தெரியும், ஐசோதேர்ம்னா தெரியும், ரெயின் காஜ்ன்றது ரெயினை மெஷர் பண்ணக்கூடியது. ஸோ ஐசோ ஹைட். வெரி குட். ஸோ எண்ட் ஆஃப் டுடேஸ் கிளாஸ். ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் கேட்டிருப்பேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ 6 o'clock, ஏன்னா நமக்கு 7 o'clock கிளாஸ் இருக்கிறனால 6 o'clock கால் பண்ணீங்கன்னா எடுக்க முடியாது இல்லை சம்டைம்ஸ். ஸோ கொஞ்சம் ஏர்லியரா கால் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க முன்னாடியே டவுட்ஸ் ஏதாவது எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லயோ டவுட்ஸ் வந்து சால்வ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ்னா கேட்கலாம்.